Hi friends, welcome to Saidiya times. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே எப்படி ஸ்லைம் செய்யறதுன்னு வாங்க. ஈஸி மெத்தட் தான். நான் ஒரு குட்டி பவுல்ல டிடர்ஜென்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 3 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இப்போ நம்மளோட ஸ்லைம் ஆக்டிவேட்டர். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 பாட்டில் ஃபெவிகம் எடுத்திருக்கேன். இது ஸ்மால் சைஸ் பாட்டில், ஸோ நான் 2 எடுத்திருக்கேன். இல்லைன்னா பெரிய சைஸாக இருந்தால் ஒன்றே போதும். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து அதில் இந்த கம்மை ஊற்றிக்கிறேன். இன்னொரு பாட்டிலையும் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதில் ஃபெவிகால் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபெவிகால் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃபெவிகால் ஆட் பண்ணுறனா பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபெவிகம்லேயே ஸ்லைம் ரெடி பண்ணுறனாலும் ஓகே தான். இப்போ இதை ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே க்ரீன் கலர் ஃபெவிகம் ஆட் பண்ணனால எனக்கு லைட் க்ரீனில் இருக்குது. இல்லை இன்னும் எனக்கு கொஞ்சம் கலர் டார்க்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அக்ரிலிக் பெயிண்ட் ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் டார்க்காக வேணுனாலும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் ஃபேப்ரிக் கண்டிஷனர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 5 ட்ராப்ஸ் போதும். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சால்ட் அண்ட் டிட்டர்ஜென்ட் வாட்டர் இருக்குங்க இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரணும். நம்ம அந்த ஸ்லைம் ரெடி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி இந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரே தான் அந்த வாட்டரை ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தான் உங்களுக்கு ஸ்லைம் ரெடி ஆகும். இப்போ நான் கையால் இந்த மாதிரி அந்த ஸ்லைமையும் அந்த வாட்டரையும் செப்ரேட் பண்ணி தனித்தனியாக நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நல்லா அந்த ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த திக்னஸ் கொடுக்கறது உங்களுக்கு தெரியும். திக்னஸ் கொடுக்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த ஸ்லைமை கையால் எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைம் கரெக்டான இதாக கிடைக்காது. நீங்கள் அந்த ஸ்லைமை வாட்டர்லேருந்து வெளியில் எடுத்தோனையும் அந்த வாட்டருக்குள்ளே குட்டி குட்டி பீசஸ்லாம் இருக்கும். அந்த பீசஸ்லாம் நீங்கள் எடுத்து நல்லா அந்த ஸ்லைமோட நல்லா ப்ரெஸ் பண்ணி 2 ஹேண்ட்லேயும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அமுத்தும் போது உங்களுக்கு ஸ்லைம் கரெக்டான பதத்தில் ரெடி ஆயிரும்.
அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்து ஸ்லைம் வந்து திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அது எப்படி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் ஸ்பூன் வச்சு வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்லைம் வந்து தண்ணியில் ஒட்டாமல் ஸ்பூனில் வந்து உங்களுக்கு ஸ்டிக் ஆகும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் திக்னஸ் கொடுத்துருச்சுன்ட்டு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லைம் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து பிஞ்சு அதில் அந்த வாட்டரில் வந்துட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து மிதக்கும். அந்த தண்ணியில் ஒட்டாமல் அந்த ஸ்லைம் மட்டும் குட்டி குட்டி பீஸாக வந்து உங்களுக்கு மிதக்கும். அதை வச்சு நீங்கள் ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்லைமை கையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி 2 ஹேண்ட்லேயே வந்து சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லைம் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கையில் வந்து ஸ்டிக் ஆகவே இல்லை. இப்போ பாருங்கள் இந்த பிளேட்டில் போடுறேன், அது எவ்வளோ அழகாக ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். இப்போ நான் எடுக்கிறேன், கீழே அந்த பிளேட்டில் ஸ்டிக் ஆகவே இல்லை. இப்போ நான் ஒரு ஸ்மால் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். ஸ்லைம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த சைஸில் வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு விளையாடும் போது நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். விளையாண்டு முடித்தோடனே திரும்ப அந்த கண்டெய்னர்லேயே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.